வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்து கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தில் உள்ள அப்டேட்டுக்காக பார்க்க வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து அப்படியே நேராக இங்கே இந்த ரோடு சின்னதாக ஒரு ரோடு ஒன்று வருது. அது வழியாக என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வரலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து ஒரு வழி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கேபிள் ஒர்க்கெல்லாம் நடந்திருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் வந்து இன்னும் ஸ்டில் நடந்துட்டு தான் இருக்கு. உள்ள மண்ணு நிரப்பியிருக்காங்களே ஒழிய உள்ள அந்த போஸ்டர் நடுறது, ஷெல்டர் ஒர்க் எதுவும் இன்னும் முடியல. அதுக்கு உண்டான பேஸ்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. நான் கூட நல்ல இன்னும் கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் லே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கைவாக் ஒர்க் எப்படி இருக்குன்றதை நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம். அந்த ஒர்க்கில் வந்து ஸ்கைவாக் ஒர்க் வந்து அந்த உள்ளே வந்து பிட்டெலாம் நோண்டி வச்சுருக்காங்க. அதுக்கு உண்டான இடம்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கத்துலேருந்து அப்படியே வந்து இந்த பக்கம் வருது. அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அப்படியே நேராக அங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை கனெக்ட் பண்ண போகுது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு நேராக காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்கைவாக், அதுக்கான பில்லரு, அந்த அயன் ராட்ஸு, அந்த அயன் பில்லர்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தெரியுதா, என்ட்ரன்ஸு, அதுலேருந்து அப்படியே உள்ளே போகுது. அதனுடைய கனெக்ஷன் மட்டும் இப்போ போடணும். அந்த ஹாஃப் போட்டிருக்காங்க, இந்த ஹாஃப் இன்னும் போடலை. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மால் வருது, அதாவது சினிமா தியேட்டர் வித் மால் வருது. அது பேர் வந்து ஸ்கை ஹப் 7 ஸ்க்ரீன் சினிமாஸ் அப்படின்னு ஒரு தியேட்டர் வித் மால் வருது. இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஸ்கை ஹப் 7 ஸ்க்ரீன்ஸ் சினிமாஸ் இந்த இடத்துல வருது. இப்போ இந்த ஒர்க் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கடகடன்னு ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இன்னும் அந்த பில்லர்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் எங்கே எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்றது ஐடியா தெரியல. பட் ஆனால் ஒர்க்கு நீங்கள் இது வரைக்கும் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த ஒர்க்கு அந்த பில்லர்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது அப்படியே அந்த பக்கம் போயிருக்கு. 2 சைடு வரணும். ஒரு சைடு தான் இப்போ போட்டிருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே பில்லர்ஸ் எல்லாம் லே பண்ணி அதில் வந்து ஸ்கைவாக்கை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து எல்லாமே வந்து அயன் லே பண்ணுறதுனால அப்படி அப்படியே எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் மட்டும் தான் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல வந்து இப்படி இறங்க போகுது. இப்படி இறங்கி அப்படியே மக்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இப்போ லிஃப்ட் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடு பிளாட்ஃபார்முக்கும் வரணும். அது இன்னும் கொஞ்சம் வேலை நடக்கணும்.
அது இன்னும் பில்லர்ஸே போடலை, அதனால் அதெல்லாம் போட்ட பிறகு தான் அதெல்லாம் பண்ண முடியும். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 80% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு இன்னும் முடியல. இதுதான் இப்போதைக்கு கிளம்பாக்கத்துடைய கரண்ட் ஸ்டேட்டஸு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இதனுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ரைட்டர் கம்பெனி. இந்த ரைட்டர் கம்பெனிக்கும் ஸ்கை ஹப்புக்கும் நடுவில் தான் இந்த ஸ்கை வாக் வருது. இது அப்படியே நேராக போயிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கனெக்ட் ஆகுது. இப்போ வந்து செங்கல்பட்டு போகிற அந்த வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் மட்டும் போட்டிருக்காங்க. அதுதான் இதனுடைய அப்டேட், லேட்டஸ்ட் அப்டேட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.